ஒரு காட்டுல உள்ள ஒரு ஆத்தங்கர ஓரத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. அது தினமும் அந்த மரத்துல உள்ள நாவல் பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஆத்தங்கரையில ஒரு வயசான முதலை ஒண்ணு இருந்துச்சு. அந்த முதலைக்கு வயசானதுனால அதுக்கு தேவையான உணவை தேடி சாப்பிட முடியல. அந்த முதலை ஒரு நாள் மரத்து மேல இருக்கிற குரங்க பாத்துச்சு. ஏ குரங்கே, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த குரங்கு மரத்து மேல இருக்கிற நாவல் பழத்தை பறிச்சு முதலைக்கு கொடுத்துச்சு. அந்த முதலையும், ரொம்ப சுவையா இருக்கே இந்த பழங்கள் நண்பா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால வெளியே போய் உணவை தேடி சாப்பிட முடியல, அதனால தினமும் எனக்கு இந்த பழங்களை பறிச்சு தரியா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த குரங்கும், சரி நண்பா, நாவல் பழங்கள் தானே, நான் உனக்கு பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அந்த முதலைக்கு பறிச்சு கொடுத்துச்சான். அந்த முதல்ல ஒரு நாள் தண்ணிக்குள்ள இருக்கிற தன்னோட மனைவி கிட்ட போய் அந்த நாவல் பழத்தை கொடுத்துச்சு. அதோட மனைவியும் நாவல் பழத்தை ருசி பார்த்துட்டு, இந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கே, யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த வயசான முதலையும், இத அந்த மரத்துல இருக்கிற ஒரு குரங்கு கொடுத்துச்சு, அது என்னோட நண்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதும் அந்த முதலையோட மனைவி சொல்லிச்சான், என்னது குரங்கா, எனக்கு அந்த குரங்கோட இதயத்தை ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முதல, இல்ல குரங்கு என்னோட நண்பன் ஆகிடுச்சு, அது தினமும் எனக்கு பழங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா எவ்வளவு சொல்லியும் அந்த மனைவி முதல கேட்கலையாம். இல்ல, எனக்கு அந்த குரங்கோட இதயத்தை ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். உடனே அந்த வயசான முதலையும் சரின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையில உள்ள குரங்க பார்க்க போனுச்சு. அந்த குரங்கு கிட்ட போய் இந்த முதல சொல்லிச்சான், ஏ குரங்கே, உன்னை பத்தி என் மனைவி கிட்ட சொன்ன, அவ உனக்கு பெரிய விருந்து ஒண்ணு வச்சிருக்கா அப்படின்னு போய் சொல்லி அந்த குரங்க தண்ணிக்குள்ள கூப்பிட்டு போச்சு. ஆத்துல தண்ணி ஆழமுள்ள இடத்துக்கு போனதும் அந்த குரங்க பார்த்து முதல்ல சொல்லிச்சான், ஏ அறிவில்லா குரங்கே, விருந்துக்காகவா உன்னை அழைச்சிட்டு போறேன்னு நினைச்ச, உன்னோட இதயத்தை என் மனைவி ருசி பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக தான் உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குரங்கு, ஐயோ, இந்த முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இந்த முதல்ல கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிச்சான். ஏ முதலையே, என்னோட இதயம் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அதை பத்திரமா ஒரு பெட்டியில போட்டு மரத்து மேல வச்சிருக்கேன், இப்படி சொல்லி இருந்தா முதலையே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்டதும் அந்த முட்டாள் முதல, அப்படியா, மரத்து மேலையா இருக்கு, சரி வா போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கரைக்கு போனதுங்க. கரைக்கு போனதும் குரங்கு மரத்து மேல ஓடி போய் ஏறிடுச்சு. ஏ முட்டாள் முதலியே, இதயங்கிறது எல்லாருக்கிட்டையும் உடம்புக்குள்ள இருக்கிறது, அதை எப்படி வெளியே எடுத்து வைக்க முடியும், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு அந்த குரங்கு முதலையை பார்த்து கேட்டுச்சான். உடனே அந்த முதல்ல, இவ்வளவு நாள் தனக்கு நாவல் பழம் கிடைச்சது, இப்போ தான் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தால அதுவும் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான்.